കഴുകനെ കുറിച്ച് നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ കഴുകை குறித்து നാം കற்றுകൊണ്ടാൽ കഴുക് പക്ഷികളുടെ രാജാവാണ്. അത് പറவைகளின் ராஜாவாய் இருக்கிறது. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. കഴുകനെ പറയുന്നത് കഴുകை குறித்து இப்படியாய் சொல்லுகிறார். പക്ഷിരാജൻ, പക്ഷികളുടെ രാജാവ് എന്നാണ് പറയുന്നത്. இந்த கழுகை குறித்து பறவைகளின் ராஜா என்று இந்த கழுகு அழைக்கப்படுகிறது. സിംഹത്തെ കുറിച്ച് പറയുമ്പോൾ சிங்கத்தை குறித்து சொல்லும்போது അത് വനത്തിലെ രാജാവാണ്. அது காட்டுக்கு ராஜாவா இருக்கிறது. സിംഹം വനത്തിലെ രാജാവാണെങ്കിൽ சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்கிறது என்றால் கழுகு വാനത്തിലെ രാജാവാണ്. அது வானத்துக்கு ராஜாவா இருக்கிறது. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே എന്റെ മുമ്പിൽ ഇരിക്കുന്നവർ எனக்கு முன்பதாக இருப்பது ദൈവത്തിന്റെ കഴുകന്മാരാണ്. தேவனுடைய கழுகுகள். ഞാൻ ദൈവത്തിന്റെ കഴുകനാണെന്ന് എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? நான் தேவனுடைய கழுகு என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? I am the eagle. நான் ஒரு கழுகு. ഈഗിൾ ക്ലബ്. ആമേൻ. കഴുകിൻ കൂട്ടം. ഇന്ന് രാത്രി നീ വന്ന് കേറിയത്, இந்த இரவிலே நீங்கள் வந்து ஏறினது കഴുകന്റെ കൂട്ടിലാണ്. ஒரு கழுகின் கூட்டத்துக்குள்ள. കഴുകനോട് ചോദിച്ചാൽ, கழுகோடு நீங்கள் கேட்டால், കഴുകനെ கழுகு നിന്റെ വളർച്ചയുടെ ലിമിറ്റേഷൻ എന്താണ്? உன் வளர்ச்சிக்கு இருக்கிற ஆமென் ஹல்லேலூயா வரையறை அல்லது கட்டுப்பாடு எவ்வளவு? നിന്റെ ഉയർച്ചയ്ക്ക് എത്ര ലിമിറ്റേഷൻ ഉണ്ട്? உன் உயர்வுக்கு எவ்வளவு அளவு இருக்கிறது? കഴുകൻ പറയും, கழுகு சொல்லும், സ്കൈ ഈസ് മൈ ലിമിറ്റ്. வானம் தான் என்னுடைய அளவா இருக்கிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞേ, கரங்களை தட்டி சொல்லுங்க. ഒരു കഴുകന് പറയാനുള്ളത്, ஒரு கழுகுக்கு சொல்ல இருப்பது, എന്റെ ലിമിറ്റേഷൻ എന്ന് പറയുന്നത്, என்னுடைய லிமிட்டேஷன் என்று சொல்லுவது, സ്കൈ ഈസ് മൈ ലിമിറ്റ്. வானம் தான் எனக்கு அளவே. Praise the Lord. ஆமென். ஆபிரகாம் ഒരു കഴുകനായതുകൊണ്ട്, ஒரு கழுகா இருப்பதினால ദൈവം അബ്രഹാമിനെ വിളിച്ചിറക്കിയിട്ട് ஆபிரகாமை தேவன் வெளியே கூடாரத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து വാനത്തെ കാണിച്ചിട്ട് പറഞ്ഞു, வானத்தை காண்பித்து சொன்னார், നീ ആകാശത്തിലെ നക്ഷത്രങ്ങളെ നോക്കുക, நீ வானத்தின் நட்சத்திரங்களை பார், അതുപോലെ அதை போல ഞാൻ നിന്നെ അനുഗ്രഹിക്കും. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். അബ്രഹാം എന്ന കഴുകനെ പുറത്തിറക്കിയിട്ട് ஆபிரகாம் என்ற கழுகை வெளியே கொண்டு வந்து ദൈവം ആകാശത്തെ നോക്കിയിട്ട് പറയുകയാണ്, தேவன் வானத்தை பார்த்து சொல்லுகிறார், സ്കൈ ഈസ് യുവർ ലിമിറ്റ്. வானம் தான் உன்னுடைய அளவு. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லு, ദൈവം നിനക്ക് തരാൻ പോകുന്ന അനുഗ്രഹം എന്താണെന്ന് അറിയണമെങ്കിൽ നീ ആകാശത്തിൽ നോക്കണം. தேவன் உனக்கு தருகிற ஆசீர்வாதத்தின் அளவு என்னவென்று நீ பார்க்க வேண்டுமானால் நீ வானத்தை பார்க்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രതികൂലം വരുമ്പോൾ, പ്രശ്നം വരുമ്പോൾ നീ ലോകത്തെ അല്ല നോക്കി നിൽക്കേണ്ടത്. போராட்டம் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது நீ உலகத்தை பார்த்து கொண்டிருக்க கூடாது. പ്രൈസ് ഗോഡ്. ஆமென். നീ നോക്കേണ്ടത് நீ பார்க்க வேண்டியது எது தெரியுமா? സ്കൈ. வானத்தை. സ്കൈ ഈസ് യുവർ ലിമിറ്റ്. வானம் தான் உன் அளவா இருக்கிறது. ആകാശത്തിൽ നോക്കിയിട്ട് പറ, வானத்தை பார்த்து சொல்லுங்க, ഇതുപോലെ இதை போல എന്റെ സഭയെ, என் சபையை, എന്റെ മിനിസ്ട്രി, என் ஊழியத்தை, എന്റെ ബിസിനസിനെ, என் தொழிலை, എന്റെ കുടുംബത്തെ ദൈവം വർദ്ധിപ്പിക്കാൻ പോകുന്നു എന്ന് தேவன் பெருக பண்ண போகிறார் என்று വിശ്വസിക്കുന്നവർ മാത്രം, விசுவாசிக்கிறவர்கள் மற்றும் കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க, എന്നെയും എന്റെ തലമുറയെയും എന്റെ സഭയെയും എന്റെ മിനിസ്ട്രിയെയും ആകാശത്തെ പോലെ ദൈവം അനുഗ്രഹിക്കാൻ പോവുകയാണ്. என்னையும் என் தலைமுறையையும் என் ஊழியத்தையும் வானத்தை போல என் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். You are the eagle of God. நீ தேவனுடைய கழுகு. അതുകൊണ്ടാണ്, அதனாலதான் നിങ്ങൾ എത്ര ശ്രമിച്ചാലും நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும்
കഴുകനെ கழுகை നിങ്ങളുടെ വീട്ടിന്റെ അടുത്ത് നിൽക്കുന്ന വൃക്ഷത്തിന്റെ മുകളിൽ കാണാൻ പറ്റത്തില്ല. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு மேல பார்க்க முடியாது. നിങ്ങളുടെ വീട്ടിന്റെ മുകളിൽ വന്നിരിക്കാറില്ല. உங்க வீட்டுக்கு மேல வந்து அது உட்காருவது இல்லை. കഴുകനെ നിങ്ങൾ നോക്കിയാൽ கழுகை நீங்கள் பார்த்தால் അത് എപ്പോഴും ചെന്ന് ഇരിക്കുന്നത് மேகத்தின் முகளிലാണ്. அது எப்பொழுதும் போய் சென்றிருப்பது மேகத்துக்கு மேலாக. கரங்களை அடிச்சு പറഞ്ഞാடு, கரங்களை தட்டி சொல்லுவோம். കഴുകന് ഭൂമിയുമായിട്ടല്ല ബന്ധം. கழுகுக்கு பூமியோடு தொடர்பில்லை. ആമേ, കഴുകന് ബന്ധമുള്ളത് கழுகுக்கு தொடர்பு எங்கே என்றால் മേഘങ്ങളിലാണ്. மேகங்களில் தான். കാരണം കഴുകനറിയാം, கழுகுக்கு தெரியும் സ്കൈ ഈസ് മൈ ലിമിറ്റ്. வானம் தான் எனக்கு அளவு. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതുകൊണ്ടാ ദൈവം തന്റെ ശിഷ്യന്മാരെ വിളിച്ചിട്ട്, യേശു തന്റെ ശിഷ്യന്മാരെ വിളിച്ചിട്ട് പറഞ്ഞു, அதனாலதான் இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து இப்படியாய் சொன்னார், ഉയരത്തിലുള്ളത് അന്വേഷിപ്പീൻ. ஆமென். உயரத்தில் உள்ளதை பாருங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഉയരത്തിലുള്ളത് അന്വേഷിപ്പീൻ. ஆமென். உயரத்தில் மேலானதை நாடுங்கள் என்றார். ആമേൻ. ஆமென். നമ്മൾ ഭൂമിയിലുള്ളതല്ല അന്വേഷിക്കേണ്ടത്. நாம பூமியில உள்ளதை தேடக்கூடாது, நாடக்கூடாது. ഭൂമിയിലുള്ള സ്നേഹമല്ല അന്വേഷിക്കേണ്ടത്. உலகத்தில் உள்ள பூமியில் உள்ள அன்பை தேடி போக கூடாது. ഭൂമിയിലുള്ള സമാധാനമല്ല നീ അന്വേഷിക്കേണ്ടത്. பூமியில் உள்ள சமாதானத்தை தேடி நடக்க கூடாது. ഉയരത്തിലുള്ളത് അന്വേഷിപ്പീൻ. உயரத்தில் உள்ளதை தேடுங்கள். മുമ്പ് എന്റെ രാജ്യവും നീതിയും അന്വേഷിപ്പീൻ. முதலாவது என் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். അതോടൊപ്പം നിനക്ക് എല്ലാം ലഭിക്കും. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇനി இனி ഞാനൊരു കഴുകനാണോ എന്ന് എങ്ങനെ തിരിച്ചറിയാൻ പറ്റും? நான் ஒரு கழுகுதான் என்று எப்படி என்னால் புரிந்து கொள்ள முடியும்? ഞാൻ ഇനി പറയാൻ പോകുന്ന நான் இனி சொல்ல போகிற പ്രത്യേകതകൾ നിങ്ങൾക്ക് ഉണ്ട് എങ്കിൽ, சிறப்பம்சங்கள் உங்களுக்கும் இருக்கிறது என்றால் നിങ്ങൾ ഒരു കഴുകനാണ്. நீங்களும் ஒரு கழுகுதான். ഞാൻ പറഞ്ഞ മനസ്സിലാവുന്നുണ്ടോ? எத்தனை பேருக்கு சொன்னா புரியுது?